ஹவ் வாஸ் தட்? தனுஷை நீங்க வந்து ராஞ்சனால கேமரா பின்னாடியிலேருந்து பார்க்குறீங்க அண்ட் யூர் சீங் எம் ஆக்ட் அண்ட் கர்ணன்ல நீங்க அவரோட நடிக்கிறீங்க கோ ஆக்டரா. ஹவ் வாஸ் த? அதான் நான் வந்தவொடனே சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் நான் இப்போ தான் முதல் தடவை உங்கள் கூட நடிக்கிறேன், நான் சொதப்பினா தப்பானே சார், நல்லா நடிப்பீங்க எனக்கு தெரியும் போங்க சார். அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டார் அதை. அது ஃபஸ்ட்டு டைம் நான் ராஞ்சனாவில் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. இப்போ தனுஷ் சார் ஹிந்தியில் பேசணும், அது அந்த 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 ஸ்லாங் வேறு பேசணும், நமக்கு நிறையா டைம் இருக்குது, ஒரு 10 ரிஹர்சல் போவோம், அதுக்கப்புறம் தான் நடக்கும். நான் இப்படி தான் நினச்சேன். ஃபஸ்ட்டே போய் கேமரா வச்சு ப்ளேஸ் பண்ணோன்னே அந்த ஹிமான்ஷு சர்மா இருக்கார்ல, அவர் தான் டயலாக் ரைட்டர் அந்த படத்துக்கு. அவர் அந்த ஸ்லாங்கை எப்படி தான் இவருக்கு மேலே ஏற்றினார்னு தெரில. ஃபஸ்ட் டேக்கே டப்புன்னு அடிச்சிட்டார் சார். அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ நம்ம இந்த ரிஸ்க் எடுக்க முடியாது, படத்தை முடிக்கணும், ஸோ நம்ம இன்னும் ஆக்டிவாக இருக்கணும், ஏன்னா இது பல்பு மாதிரி உடனே எரிகிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. ரெண்டாவது அந்த ராஞ்சனாவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சீக்வன்ஸ் வரும். இவர் போய் அந்த பொண்ணை சோனம் கபூரை ப்ரப்போஸ் பண்ணுவார், அவங்க அரைஞ்சிருவாங்க. அவங்க அடித்த உடனே அது ஒரு லேக்ஸ் மானுமெண்ட் பிளேஸ் சார். அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் அடித்த உடனே இவர் அந்த அடியை வாங்கிட்டோன்னா பக்கத்தில் ஒரு டீ கடையில் ஒரு பாட்டு, ஒரு பழைய ஹிந்தி பாட்டு வரும், அதுக்கு இவர் டான்ஸ் ஆடணும். இது ரிஹர்சல் பண்ணும்போது, சார் உங்களுக்கு கோரியோகிராஃபரும் கூப்பிட்டு வந்திருக்கேன், அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுறீங்களான்னா, தனுஷ் இல்லை சார் நானே பண்ணிக்கிறேன் விட்டுருங்க சார்ன்ட்டார். அந்த அவங்க வந்து சோனம் கபூர் அரைச்சோன்னா அப்படி போயிட்டு அந்த சைக்கிள் அப்படி போட்டுட்டு அந்த ரித்தமுக்கு ஒரு டான்ஸ் ஆடினார் சார். அதையெல்லாம் அந்த 5000 பேர் வேடிக்கை பார்த்துட்டுருங்க. இவர் கட்டுன்னு சொன்னோன்னே அந்த 5000 பேரும் கிளாப் பண்ணாங்க. அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, இது ஹிட்ரா இந்த படம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சு. நோ ஆல்சோ ஆஸ் அன் ஆக்டர் அவர் வந்து அப்போ தான் வந்து ஹீ ஸ்டெப்பிங் இன் டு அந்த ஒரு இப்போ இருக்கிற ஜோன். அதுக்கு முன்னாடி வேற ஜோன்ல இருந்தார்ல. ஐ மீன் அரௌண்ட் தட் டைம் தான் அந்த அதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சார் சார். அதுக்கு முன்னாடி இல்ல பண்ண ஆரம்பிச்சாரு. பட் அந்த டைம்ல தான் அந்த ஒரு 2009-10 அந்த ரேஞ்ச்ல தான் ஹீஸ் கெட்டிங் இன்டு ஒன் டிஃபரண்ட் ஜோன். கரெக்ட். சோ அந்த புதுப்பேட்டை நடக்குது, கரெக்ட், அதெல்லாமே வந்து அந்த ஜோன்ல தான். சோ அப்பதான் வந்து அவர் ஹீஸ் கெட்டிங் இன்டு தட் கொஞ்சம் சீரியஸ் ஜோன். கரெக்ட். அண்ட் சோ பட் அது வெரி ஏர்லி. அது அந்த வயசுல அது எப்படி பண்ணாருன்னு ஆச்சரியமான ஒரு விஷயம். யா. சோ ராஞ்சனா தென் சோ யூத் எப்படி நடந்தது? யூத் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சார், இந்த உதயபானு மகேஸ்வரன் இருக்காங்க, அவர் தான் என் படம் நாளை படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணார். அவர் வந்து அந்த படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார் யூத் படத்தில். அப்போ அவங்க கேமராமேன் தேட்டருக்கு போது வின்சென்ட் செல்வா ஆடும்போது என்னோடய ஃபுட்டேஜ்லாம் மகேஷ்க்கு தெரியும். இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டபோது, எனக்கு இது யாருங்க இவர் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம நண்பர் தான் அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் பார்க்கலாமான்னு சரி போய் மீட் பண்ணேன். நான் அவர் மீட் பண்ணும்போது, நீங்கள் இந்த படம் பண்ணுறீங்களான்னாரு. என்ன படம் சார்னா யூத் படத்தை காமிச்சாங்க. அது வந்து சிறிநவுத்துன்னு ஒரு தெலுங்கு ஃபிலிம், திருவிக்ரம் சீனிவாஸ் சாரோட ஸ்கிரிப்ட். அது வேற ஒருத்தங்க டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் பிடிச்சதுன்னா, யூஸ்வலாக ஹீரோஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ரகடாக இருப்பார், மெக்கானிக்காக இருப்பார், இல்லை அந்த ஏரியாவில் ஒரு ரவுடியாக இருப்பார், இப்படிலாம் இருக்கும். ஒரு கேட்ரிங் படித்த ஸ்டூடெண்ட்டு அது வந்து டீட்டெயில் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கேட்ரிங்னால அப்புறம் என்னோட கேட்ரிங் படித்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய அப்ரோச் எனக்கு பிடிக்கும். பிளேட் எப்படி இருக்கணும், ஸ்பூன் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கணும், கிளாஸ் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கணும், வாட்டர் பாட்டில் இங்கே இருக்கணும். இது ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணுவாங்க சார். அது எனக்கு ஆட் ஃபிலிம் பண்ணுறதுனால எனக்கு அது இன்னும் பிடிச்சிது. ஸோ இந்த டீட்டெயிலெலாம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சினா அந்த படத்தை நான் ஒத்துக்கிட்டேன் சார். அப்படி தான் அப்போ தான் எனக்கு விஜய் சாரோட நட்பு கிடச்சிது. எனக்கு இது சொன்னோன்னு ஞாபகம் இது. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஐ ரியலைஸ் தட் இந்த ஆட் ஃபிலிம்ஸில் ஐஸ்கிரீம் ஷூட் பண்ணாங்க காமிப்பாங்கல்ல, அது என்ன, அது எனக்கு இதுதானே சார், நான் கிறிஸ்டல் பால்ஸ் தானே, எனக்கு அது தெரியாது. ஐ தாட் நிஜமாவே ஐஸ்கிரீம் வச்சுட்டு ஷூட் பண்ணாங்கன்னு நினச்சா. அப்புறம் சொன்னேன், இடியட், திஸ் இஸ் லைக் அந்த லைட்டில் வந்து ஐஸ்கிரீம் உருகிடும். அந்த ஐஸ் கியூப்ஸ்லாம் நாங்கள் கிறிஸ்டல் பால்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆமாம். அண்ட் சில சமயம் அந்த ஐஸ்கிரீம் ஷேப் பண்ணது பொட்டேட்டோ யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். நிறைய இருக்குது. அது மேலே கார்னிஷிங் அழகாக பண்ணுவாங்க, பார்க்கறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி. ஆமாம், ஆனால் அது உருளைக்கிழங்கு அதெல்லாம் பார்த்து நான் ஜான்சன் அண்ட் ஜான்சன்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன் சார். குழந்தைங்க கூப்பிட்டு வருவாங்க சார், ஐடென்டிக்கல் ட்வின்ஸை தேடுவோம் சார் நாங்கள். அப்போ தான் ஒன்று தூங்கும்போது இன்னொரு வச்சு நம்ம படம் பண்ண முடியும். அந்த குழந்தை எப்போ முடிச்சுட்டு இருக்கோ, அதுக்கு எப்போ மூடு வருதோ அப்போ தான் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். அந்த லைட் ஹார்ஷாக அந்த குழந்தைங்க மேலே விழக்கூடாது. எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் தெரியுங்களா? ஆட் ஃபிலிம் பண்ணுறது ஜோக்கே கிடையாது. இட்ஸ் நாட் அ கேம். அது வந்து எப்படி சொல்கிறது, அது வேறு ஒரு பொட்டென்ஷியல். அது 30 செகண்டுக்குள்ளே ஒரு கதை சொல்லணும், அது வந்து ஞாபகம் இருக்கணும். இப்போ நிறைய ஆட் ஃபிலிம்ஸோட சக்ஸஸே அதோட மியூசிக் ஜிங்கிள்ஸ் தான். அந்த ஜிங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணும். அப்படி ரெவல்யூஷனில் வந்தவர் தானே ஏஆர் ரஹ்மான் சாரும். ஆல்சோ அந்த லைக் சோ மெனி ஆட்ஸ் ஆர் ஸோ லெஜெண்டரி. லைக் அந்த பியூஷ் பாண்டியோட ஃபெவிகால் ஆட்ஸ், அதெல்லாம் நம்ம வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங்னா அதோட ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கவே முடியாது. 30 செகண்ட்ஸ் 1 மினிட்ல அப்படியே வந்து. நீங்கள் அந்த இதெல்லாம் போயிருக்கீங்களா, இந்த கேன் கோல்டன் லைன் அதெல்லாம்?
அது அப்போ அவார்ட்ஸ்க்கா ஆ. அதில் நான் போனதில்லை நீங்க சார். போனதில்ல. நம்ம எங்கே சார் டைமும் கிடைக்காது. அதுவும் தாதா பிரதீப் சார் இருக்கார். அவர் காலைல ஆரம்பிச்சார்னா நைட்டு 2 மணி வரைக்கும் சாலிடாக போவோம் எவ்ரிடே. எங்களுக்கு போய் தூங்குறதுக்கு டைம் கிடைக்குமோன்னு யோசிப்போம். அப்படி தான்.